எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நாட்டில் சில செய்திகளை பார்த்த உடனே சில நேரம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு என்ன இப்படியுமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரம் இனத்துக்குள்ளே பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் நம்மளை மாற்றும். இன்றைக்கி நான் ஒரு செய்தி பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மட்டும் சந்தோஷமாக இருந்துச்சா இல்லைன்னா இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது. அண்மைய நாட்களாக இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசி இதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்களும் இடமாற்றம் செய்யப்பட்டு பக்கத்தில் உள்ள அடுத்த அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். நேற்று அந்த ஹாஸ்பிட்டலில் 2 சம்பவங்கள் நடந்திருந்தது. ஒரு சின்ன காணொலி தான் இது, நான் கண்டிப்பாக பேசணும். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ. நேற்று இவங்க 9 பேரும் அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு பணிக்காக போயிருக்காங்க. ஏன்னா அங்கே இடமாற்றம் செஞ்சதுனால அந்த 9 சுகாதார உத்தியோகத்தர்களும் அங்கே போயிருக்காங்க. அந்த மருத்துவ உதவியாளர்கள் போன டைமில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்கள மாலை அணிவிச்சு வாங்க இங்கே ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த காணொலிகளை பார்க்கும்பொழுது. நான் அதை பற்றியும் பேச வரல, அது இருக்கட்டும், ஒரு சைடு இருக்கட்டும். ஏன்னா நேற்று நடந்தது. அதே மாதிரி நேற்று அங்கே உள்ள கேட்போர் கூடத்தில் ஒரு அழகான நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ நான் யோசித்தேன் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது, இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்ட் சிஸ்டராக பணிபுரியக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுடைய பேர் திருமதி எஸ் கமலேஸ்வரி அம்மா. இவங்க ரொம்ப காலமாக அங்கே வார்ட் சிஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்களாமா. அவங்க இப்போ சேவையில் இருந்து விடை பெற்று ஓய்வு பெற்று போகிறாங்க. அதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு அழகான பிரியாவிடை நிகழ்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த நிகழ்வு அந்த வைத்தியசாலை அத்தியட்சகர் டாக்டர் ILM ரிஃபாஸ் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வு கேட்போர் கூடத்தில் நடந்ததுனால அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் மிட்வைஃப்ஸ், நர்ஸ், வைத்தியசாலையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏனைய ஊழியர்கள் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு நேற்று நடந்திருக்கு. இன்றைக்கி செய்திகளில் வெளியாகிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கம் தான் நினைக்கிறேன், அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், கல்முனை அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு FB பேஜில் இருந்தும் இந்த புகைப்படங்கள் ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த கமலேஸ்வரி அம்மா அவங்களுக்கு ஒரு பிரியாவிடைய நிகழ்வை அங்கே பண்ணியிருக்காங்க. இதில் பக்கத்தில் பாருங்கள், அந்த புகைப்படங்களில் அதில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்காங்க, ஒரு சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியும் இருக்காங்க, இடையில அந்த கமலேஸ்வரி அம்மாவும் இருக்காங்க. இப்படியும் இருக்கு நம்ம நாட்டில். யோசிச்சு பாருங்க, இப்போ 10-12 நாளாவே ஒரு எரிஞ்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. டெய்லி அது அணையுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது இந்த எண்ணெயை ஊற்றி பற்ற வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில், சரி எல்லாத்துக்கும் எல்லாம் காரணம் கிடையாதுல்ல. இப்போ அந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் நடக்கிறத இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு திட்டம் தீட்டி வச்சு செஞ்ச மாதிரி தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு. இப்போ கூட நான் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்தேன். ஒரு பையன், நம்ம மாற்று மத சகோதர பையன் பேசியிருக்காரு, அழகாக பேசியிருக்காரு. என்னத்தை நீங்கள் குறைய கண்டீங்கன்னு சொல்லிட்டு. இப்போயும் நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அந்த பழைய பிரச்சனையை பேச வரல. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இது ஒரு பிழையான விஷயம்னு தெரியுது. இப்போது நாடு ஃபுல்லாக எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயும் இஸ்லாமிய பெண்மணிகள் அதே தொழிலை எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மட்டும் என்ன பிரச்சனை வந்துருச்சு? சரி, இங்கே உடுக்க முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னா அப்போ அஷ்ரஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்ல. இப்போ அங்கே கூப்பிடுறாங்கன்னா அப்போ முஸ்லீம்களுக்கான ஹாஸ்பிட்டல், இது கல்முனை வடக்கு பேஸ் ஹாஸ்பிட்டல் தமிழர்களுக்கான ஹாஸ்பிட்டல், அதாவது சைவ சமயத்தவர்களுக்கான ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பிரச்சனைலாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி சும்மா அடித்து துவம்சம் பண்ண மாதிரி ஒரு செய்தி தான் இந்த செய்தி. ஏன்னா எவ்வளோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வன்மம் இருந்திருந்தா, ஒரு வஞ்சகம் இருந்திருந்தா, இல்லைன்னா அவங்க விடை பெற்று போகிறாங்க, நம்ம எதுக்கு கண்டுக்கணும், அவங்க போகிற மாதிரி போகட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் விடலை. மேக்சிமம் அங்கே அதிகமாக முஸ்லீம்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில், அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில். எவ்வளோ அழகாக அந்த பிரியாவிடை நிகழ்ச்சியை செஞ்சு அந்த அம்மாவை அவர் அழகாக கௌரவப்படுத்தி, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சேவை பண்ணிருக்கீங்க, உங்களுக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்றாக
பேசி பழகி ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி சில நேரம் ஒன்றாக லஞ்ச் டைமில் சாப்பிட்டு ஹாய் குட் மார்னிங்னு சொல்லி டெய்லி உங்கள் முகத்தை தான் பார்த்து, ஏன்னா 8 மணித்தியாலும் 9 மணித்தியாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ மிச்ச நேரம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான நேரங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ அதிகமாக அவங்களோட தான் ஒன்றுக்குள்ள ஒன்றாக இருக்காங்க. அப்படி பழகின ஒரு பெண்மணி, எனக்கு கரெக்டாக தெரியல அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாங்க, 25 வருஷம்னு கேள்விப்பட்டேன், கரெக்டாக தெரியாது, தெரிஞ்சவங்க கொஞ்சம் கீழே போட்டுருங்க. ஸோ அத்தனை வருஷம் அவங்க ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணி விடை பெற்று போகிறாங்கன்னும் பொழுது எவ்வளோ அழகாக அந்த பெரியாவிடை நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. எந்த வித ஒரு வன்மமும் இல்லாமல் அழகாக கௌரவப்படுத்தி அனுப்புகிறாங்களே அப்படின்னும் பொழுது எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தான் தெரியல. ஆனால் அந்த செய்தி பார்க்கும்பொழுது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த ஊரில், அதே நேரத்தில் இப்படியும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த ஊரில். எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒற்றுமையை குலைப்பதற்காக ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு மூளை, ஏதோ ஒரு இனம் தெரியாத நபர், ஏதோ ஒரு சிந்தனை வந்து நம்மளெல்லாம் குழப்பி அடிச்சுட்டு நம்ம வந்து தேவையற்ற வார்த்தைகளாக பேசப்பட்டு நம்மளுக்குள்ளேயே சண்டையை வந்து மூட்டிக்கிட்டு நம்மளே கடைசியில் வந்து அடிச்சுட்டு இதாவது அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்குதுன்னா தயவு செஞ்சு அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்ல வந்த விஷயம். இது அட்வைஸோ இல்லைனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு செய்தி தான், அந்த ஒரு செய்தி வந்து 1000 விஷயங்களை வந்து நமக்கு மைண்டுக்குள்ளே துளிர்விட செய்து யோசிக்க வைக்குது. இந்த புகைப்படங்கள் நீங்கள் கூட பாருங்கள், ஏதோ சம்திங் நமக்கு என்னப்பா அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இப்படியும் நடக்குது அப்படியும் நடக்குது அப்படின்னு தோணுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு யாரோ ஒருத்தனுடைய அஜெண்டாவினால் யாரோ ஒருத்தருடைய ஒரு நிரலுக்கு கீழே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சுயத்தையே நம்ம வந்து இழந்துருவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஒற்றுமை எப்பயுமே இருக்கணும். யாராலையும் வந்து நம்மளுடைய சகோதர இனங்களுக்குள்ள நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கட்டும், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். நன்றி.